ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல இந்த வாரம் மெகா சங்கமம் தான். ஸோ கடந்த 10 ஆண்டுகளாக கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் அனைவருமே இதில் கலந்து நம்ம இப்போ ப்ரெசன்ட் கண்டஸ்டண்ட்டோட இணைந்து பாடுறாங்க. அந்த வகையில் நம்ம கண்டஸ்டன்ட் மகதி கூட இணைந்த ருத்ரேஷ் அவர்கள் பாடியிருந்தாங்க. பூ மாலையே தோல் சேரவா அந்த ஒரு பாடலை ரொம்பவே அற்புதமாக பாடினாங்க. ஒவ்வொரு டைம் அவங்க அப்படியே பாட 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 ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக வர ஜட்ஜஸ் கிட்ட ஆஹா ஓஹோன்ற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான். சும்மா டக்குன்னு க்ரீன் சிக்னலை அடித்து தள்ளிட்டு கோல்டன் ஷவரும் கொடுத்துட்டாங்க. அண்ட் மகதியை பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. இருக்க உன்னுடைய கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் கொடுக்குற நீ சூப்பரான சிங்கர், மனசில் பயம் மட்டும் இல்லாமல் நீ ஒரு சூப்பரான சிங்கர்னு நீ நம்பி பாடிக்கிட்டே இரு, பயங்கரமாக பாடுற அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் வந்தது. அண்ட் விஜய் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அம்மா தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மகதியை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் அதிகம் பேச மாட்டானா சூப்பராக பாடுவான்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானுமே நீ பாடின அந்த ஒரு பாட்டை கேட்டேன், எஜமான் படத்துலேருந்து ஒரு நாளும் அந்த ஒரு பாடலை நீ பாடியிருந்த, அவ்வளோ அருமையாக இருந்தது, எனக்காக நீ திரும்ப பாடு அப்படின்னு சொல்லி 2 லைன் பாடி கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. அண்ட் ருத்ரேஷ் அவர்கள்கிட்ட உன்னுடைய சீசன்லேயே நீ சூப்பராக பாடுவ, இப்போ இன்னமும் அதை விட பெட்டராக பாடுற, அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது உன்னுடைய அந்த வாய்ஸ் ஃப்ளோலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 2 பேருமே அவ்வளோ சூப்பராக பாடினதால் நல்ல ஒரு அப்ரிசியேஷன். வழக்கம் போல் ருத்ரேஷ் கிட்ட கடி ஜோக் கேட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு ஜோக்குடான்ற மாதிரி விஜய் பிரகாஷ் சார்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தவிர்த்து இது ஒரு ஃபன்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம ருத்ரேஷ் மகதிக்கு ஒரு சிஸ்டராக நான் இவளை நான் கன்சிடர் பண்ணினேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்சும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.